எனக்கும் இந்த ஃபோமோ இருந்தது, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க இல்லையா. எதை வேணா கேட்கலாம், அதனால நம்ம வந்து இதை படிக்கலையா அதை படிக்கலையான்னு ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம என்ன படிச்சுட்டு போனாலுமே ப்ரிலிம்ஸ் லெவலில் பார்த்தோம்னா ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி இருக்க தான் செய்யும். அவங்க எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கிறது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ப்ராட்லி நமக்கு வந்து பாலிட்டி மாதிரியோ இல்லை என்விரான்மெண்ட் மாதிரியோ சில சப்ஜெக்ட்ஸில் நிறைய கேட்பாங்கன்னு மட்டும்தான் தெரியுமே தவிர நம்ம எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப அந்த ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டோட ப்ரிப்பேர் பண்ணாமல் பேசிக் சோர்ஸஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நிறைய ரிவைஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 10 கேள்வி கேட்குறான்னு வச்சுப்போமே, அந்த 10 கேள்வியில் கண்டிப்பாக ஒரு 6-7 கேள்வியாவது நம்ம வந்து படித்ததுலேருந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எப்படி யோசிச்சு எங்கேருந்து கேட்டாலுமே அவங்க வந்து ரொம்ப புதுசாக கேட்டுற முடியாது. ஒரு 2-3 கேள்விகள் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும், எங்கேருந்து கேட்குறான்னு நமக்கு தெரியாது. பட் இங்கே எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இந்த ஈஸியான 6-7 கேள்விகள்ல எல்லா 6-7 நீங்க கரெக்டா அட்டென்ட் பண்றீங்களா அப்படின்னு தான் நீங்க யோசிக்கணும். அந்த 3 கஷ்டமான கேள்விகள் எல்லாருக்குமே கஷ்டமான கேள்விகள் தான். ஸோ அது எப்படியுமே வந்து ஒரு ஈவன் லெவல் பிளேயிங் ஃபீல்டு மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடிய 6 கேள்விகள் இருக்கு இல்லையா, அதுல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டத்திலே இருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் நான் வந்து திருப்பி இந்த பேசிக் சோர்சஸ் அண்ட் ரிவிஷனை எம்பசைஸ் பண்ணுறேன். நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 கேள்விகளை வந்து கேரண்டியாக நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 50-50 ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, நமக்கு வந்து ஒரு 2 ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ண முடியுது, பட் 2 பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து அது 2த்துல வந்து எது வந்து லாஜிக்கலான ஆன்சர், அதாவது கொஸ்டினுக்கும் ஆப்ஷன்ஸ்க்கும் எது வந்து மேக்ஸிமம் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். கொஞ்சம் வந்து ஒரு அன்சர்டனிட்டியோட தாங்க நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ப்ரிலிம்ஸ்ல. அதாவது த லா ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக நம்ம வந்து அட்டன் பண்ணும்போது நெட் பாசிட்டிவ் வருதா நெட் நெகட்டிவ் வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங்னு ஒன்று இருக்குங்க இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நான் வந்து எப்படி என் ப்ரிலிம்ஸ் அப்ரோச்சை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நெகட்டிவ்ஸ் தான் நான் அனலைஸ் பண்ணுவேன். பாசிட்டிவ்ஸ் வந்து எப்படியும் பாசிட்டிவ் ஆயிடுச்சு, அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு 80 கேள்வி அட்டன் பண்றோம் 100ல், 80ல் 30 கேள்வி தப்பா போயிடுது அப்படின்னா நமக்கு ஒரு 50 கேள்வி தான் கரெக்டா இருக்கு. அந்த 50 கேள்வியில வர மார்க்ல வந்து 30 கேள்வியோட நெகட்டிவ் மார்க் மைனஸ் பண்ணி தான் நமக்கு மார்க்கே வரும். அதனால ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நம்ம கோல் வந்து அந்த 30 தப்பான கேள்விகளை எப்படி கம்மி பண்றதுங்கிறது தான் கோலா இருக்கணும். உங்க எரர் அனாலிசிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரிலிம்ஸ்ல. எப்படி எரர்ஸ் வருது, அதாவது அதுக்கு முன்னாடி முதல் கட்டமா எந்த சப்ஜெக்ட்ல எரர் வருது, அதுக்கப்புறம் எப்படி எரர்ஸ் வருது, எந்த சப்ஜெக்ட்ல எரர்ஸ் வருதுன்னு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட வீக் சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். இப்போ எனக்கு வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ஹிஸ்ட்ரி தான் ரொம்ப வீக்கா இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த எரர்ஸ் எனக்கு அங்கிருந்தா வர மாதிரி தெரிஞ்சது. ஸோ நான் அதுல நிறைய டைம் ஃபோக்கஸ் பண்ணேன். அது வந்து எந்த சப்ஜெக்ட்ல இருந்துன்னு எரர் பார்க்கறது, எப்படி எரர் வருதுன்னு பார்க்கறது வந்து அதுலேயே நிறைய வகைகள் இருக்கு. இப்போ நிறைய வாட்டி நம்ம வந்து ஃபாஸ்டா படிக்கிறப்போ சில கொஸ்டின்ஸை ஒழுங்காக படிக்க மாட்டோம். இப்போ நான் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு இருக்கும், அந்த நாட்டை படிக்க மாட்டோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு படிச்சு நம்ம பாட்டுக்கு ஆன்சர் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னால நிறைய வருதா, இல்லை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங்னால கூட சில டைம்ஸ் நம்ம வந்து எரர் பண்ணுவோம். கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா இருக்கு, இவ்வளோ சிம்பிளா ஆன்சர் இருக்காதுன்ட்டு நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாம யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி பேசிக் எரர்ஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணி ஆகணும். ஏன்னா எந்த அளவுக்கு எரர்ஸ் நம்ம கம்மி பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு மார்க் வந்து கட் ஆஃப் விட அதிகமாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் வந்து மார்க் டெஸ்ட்டை வந்து நம்ம படிச்ச நாலேஜை டெஸ்ட் பண்ற ஒரு கருவியா பார்க்கல, அதுவும் ஒரு ரிவிஷனுக்கான ஒரு கருவியா தான் பார்த்தேன். நம்ம படிச்சுட்டு தான் மார்க் டெஸ்ட் எடுப்போம், நான் இன்னும் படிக்கலையே ஒழுங்கா, எப்படி டெஸ்ட் எடுக்கிறது, எல்லாரும் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சிட்டோம் அப்படின்னா படிச்சுட்டு டெஸ்ட் எடுப்போம்னு யோசிப்போம், அப்புறம் டைம் ஆகிட்டே போகும். திடீர்னு ப்ரிலிம்ஸ் 2 மாசம் கழிச்சு வந்துடும். ஐயோ இப்போ நம்ம நிறைய டெஸ்ட் எடுக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரைகுறையா நம்ம ப்ரிப்பரேஷன் போயிடும். ஸோ முதல்ல இருந்தே ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே ரெகுலராக டெஸ்ட் எடுக்க ஆரம்பிங்க. டெஸ்ட் சீரிஸ் இருந்தால் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுங்க. பட் ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 40-50 மார்க் டெஸ்ட் எடுத்தா கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராக்டிஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம வந்து ஆன்சர் பண்றோம் இல்லையா, அதனால நமக்கு வந்து ஒன்று நமக்கு லக் இருந்தால் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். அப்படி இல்லைனாலுமே நமக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு வந்து நல்லா கற்றுக்கலாம். ஏன்னா ஒரு டெஸ்ட்டுமே வந்து ஒரு டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கும். ஈஸியாக இருக்கும், மீடியமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஈஸியாக இருந்தால் நம்ம எவ்வளோ அட்டன் பண்ணலாம், ரொம்ப கஷ்டமாக இருந்தால் எத்தனை கேள்விகள் அட்டன் பண்ணலாம், நமக்கு எரர் டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது எத்தனை தப்பான பதில்கள் வருது, அதை எப்படி குறைக்கலாம், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்படின்னாலே முதல் கட்டமாக நம்ம வந்து நிறைய டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து அதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்கிறேன். கண்டிப்பாக நிறைய மார்க் டெஸ்ட் எடுங்க, அதில் மட்டும் எந்த குறைபாடும் வச்சிடாதீங்க. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான்.